Hello friends, Facebook account password எப்படி hack பண்றது என்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். First ஒரு browser ஓபன் பண்ணிக்கங்க. Facebook போய்டுங்க. அதுல உங்களுடைய email ID or phone number ஏதாவது கொடுங்க. இப்போ என்னுடைய phone number நான் இதல கொடுக்கிறேன். பாஸ்வேர்ட் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் நான் கொடுக்க போறேன். என்னோட பாஸ்வேர்ட் நான் கொடுக்க போறது இல்ல. இப்போ கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்ட் டாட்டா வந்திருக்கு. இந்த டாட்டா வந்திருக்க பாஸ்வேர்டை நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்னா ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்ட் மேல போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சைடுல வர ஸ்கிரீன்ல உங்களுக்கு இந்த இன்புட் டைப் தெரியுது பாருங்க. இந்த இன்புட் டைப்ல பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கு. அது டிஃபால்ட்டா இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் இன்புட் டைப் பாஸ்வேர்ட்ன்றது டிஃபால்ட்டா இருக்கறனால தான் அங்க டாட்டா இருக்கு. அதனால இங்க நான் போய்ட்டு என்ன பண்ண போறேன், அந்த பாஸ்வேர்ட் delete பண்ணிட்டு text டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் இங்க கொடுத்த பாஸ்வேர்ட் வந்து கண்ணுல தெரியுது. இது எதுக்காக அப்படினாக்கா சில பேர் வந்து பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க Facebook ஓபன் பண்ணும்போது திரும்ப லாகின் பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி கொடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொடுத்துட்டு போகிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போயிட்டு அந்த இன்புட் டைப்பில் பாஸ்வேர்டுன்றத டெக்ஸ்ட் மாற்றிட்டோம்னா அங்கே டாட்டா இருக்கிறது என்னாகும், டெக்ஸ்டாக மாறிடும். ஸோ அந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.